முதல் முறை வாக்காளர்கள் யார் பக்கம் என்று சென்னையில் நடத்திய கருத்து கணிப்பில் 86% 7% தாவேகா முதலிடம். ஒட்டுமொத்த கட்சியும் போற்றுவாரு போல எங்கள் அண்ணா. நீங்கள் யாரும் என்ன தலைகீழா நின்னு ட்ரை பண்ணாலும் பொதுமக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒரு நாளும் கழக தலைவரை அரசியல் ரீதியா கைவிட மாட்டார்கள். எளிய மக்களுக்கான தலைவன் விஜய். வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். விஜய் வெல்வார் விஜயன். மக்களுக்கு நல்லது செய்வதற்காக தளபதி அரசியலுக்கு வருகிறார். இந்த நிலையை அடைய அவர் எத்தனை போராட்டங்கள், சர்ச்சைகள் மற்றும் பொய் குற்றச்சாட்டுக்களை கடந்து வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். தமிழக வெற்றி கழகம் மூலம் தீவிர அரசியலில் தடம் பதிக்கும் விஜய்க்கு FC விஜயன் ஆதரவு. இது விஜய் மீதான அரசியல் தாக்குதல். விவாகரத்து மனுவை ஊடகங்களுக்கு யார் கசிய விட்டார்கள்? இது வெறுக்கத்தக்கது. விவாகரத்து மனு என்பது பொது ஆவணம் அல்ல. அது அவரது தரப்பில் இருந்து கசிய விடப்பட்டிருந்தால் அது மிகவும் மோசமானது. வேறு எந்த தரப்பினிலாவது கசிய விடப்பட்டிருந்தால் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும். இது விஜய் மீதான அரசியல் தாக்குதலுக்கான அனைத்து அறிகுறிகளையும் கொண்டுள்ளது. இதுவரை அவரது அரசியலின் ரசிகன் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்காக வருந்துகிறேன். விவாகரத்து என்பது ஒரு வேதனையான தனிப்பட்ட விஷயம். ஊடகங்களின் குற்றச்சாட்டுகள் வெளியாகுவது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இப்படிக்கு அரசியல் விமர்சகர் சுமந்த் ராமன். மக்கள் பலம் இருக்கு. கூட்டம் கூடுறது எல்லாமே ஓட்டா மாறிடும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு தடவை வந்த கூட்டம் அடுத்த தடவை இன்னும் அதிகமா வந்துகிட்டே இருந்தா அந்த தலைவருடைய பலம் அதிகரிக்குதுன்னு தான் அர்த்தம். விஜயின் பலம் அதிகரிச்சுட்டு வரத மறுக்க முடியாது. இப்படிக்கு நடிகர் சுமன். பெண்கள் ஓட் எம்ஜிஆருக்கு போக கூடாதுன்னு எம்ஜிஆர் மேல ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. விஜயகாந்த் ஒரு குடிகாரன், அரசியல் தெரியாதுன்னு மீடியாவை வச்சு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதே மாதிரி விஜய் மேல இப்பொழுது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. விஜயகாந்தை இழந்த மாதிரி விஜயை இழக்க கூடாது மக்களே. விஜய்க்கு அண்ணாமலை ஆதரவு. எம்ஜிஆருக்கு இதேதான். விஜய் மனைவி மற்றும் கோர்ட், இது 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை அரசியலில் ஆக்காதீர்கள். நீங்க விஜயின் அரசியலை பத்தி கேள்வி கேளுங்கள் சொல்றேன். இதை பத்தி வேண்டாம் கேட்காதீர்கள். அரசியலுக்கு வந்தால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனைகள் வரும். இதே போலத்தான் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆரம்ப கட்ட அரசியலில் இது நடந்தது. எனவே விஜய் இதெல்லாம் கடந்து வரணும். தஞ்சை செல்லும் விஜய். வேலூரை தொடர்ந்து தஞ்சையில் மார்ச் 4 நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார் தாவேகா தலைவர் விஜய். நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரி தஞ்சையில் தாவேகா நிர்வாகிகள் போலீசிடம் மனு. எங்கள் தலைவரின் குணம் மனமும் நாங்கள் அறிவோம். தடைகள் ஒன்றும் எங்கள் தலைவருக்கு புதிதல்ல. இதையும் கடந்து போகும். திசை திருப்பிய திமுகவின் சூழ்ச்சியை வேர் அறுத்து வெற்றி கொடி நாட்டுவார். தலைவர் தெளிவாய் இருக்காரு. மீடியா மற்றும் வலைத்தள விமர்சனங்களை எல்லாம் பெரிதும் கூட மதிக்கல. கட்சி பணியில தீவிரமா இருக்காரு. வாரியர்ஸ் நம்பாலும் மக்கள் பணியில மட்டும் தீவிரம் காட்டுவோம். தேர்தல் அறிக்கை தேதி அறிவிப்பு விரைவில் உள்ளது. தாவேகாவில் ஏரிகளையே மீட்டெடுக்கும் திட்டம். நீர்நிலைகள் பாதுகாப்பு முயற்சியில் ஒரு பகுதியாக நீர்நிலை ஆர்வலர் நிமல் ராகவன் உடன் இணைந்து நாமக்கல் மாவட்ட திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட கருவம்பட்டு, கூட்டப்பள்ளி, ஸ்ரீனிவாசபுரம் ஏரிகள் பார்வையிட்டனர். பொதுமக்கள் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு நீர் மாதிரியான ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் நகராட்சி அனுமதியுடன் புரைமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்படிக்கு அருண்ராஜ் பேட்டி. எங்கு அடித்தால் வலிக்குமோ அங்கு அடிக்கிறார்கள். சங்கீதா முன்வைத்ததையே அனைத்தும் வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே. நீதிமன்றத்தில் இறுதி முடிவு அல்ல. எங்கு அடித்தால் விஜய்க்கு மிகவும் பாதிக்குமோ அங்கு அடிக்கிறார்கள். இப்படிக்கு சினிமா விமர்சகர் பிரசாந்த். மக்கள் விஜய் பக்கம்தான். விஜய் முதலில் அரசியலுக்கு வந்தபோது ஒரு நடிகர் வந்துள்ளார் என்று கடந்து சென்று விட்டேன். ஆனால் கரூர் சம்பவம் நடந்தபோது அவரை ஒழித்து கட்ட இங்கு பல சதி வேலைகள் நடந்தது. அப்பொழுது ஆளும் கட்சியே பயப்படும் வகையில் விஜயின் வருகை இருப்பதாக உணர்ந்தேன். இன்னும் நிறைய அனுபவம் வேண்டும். இப்படிக்கு அண்ணாமலை.
நீங்க யாருன்னு அப்பா அம்மா அடுத்து எங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணா. அண்ணியோட இந்த முடிவுக்கு நிச்சயமா நீங்க ரசிகர்கள் மேல வச்சிருக்கிற பாசம் தான் ஒரு வகையில் காரணமா இருக்கும். கண்டிப்பா மக்களும் நாங்களும் என்னைக்குமே உங்க கூட இருப்போம். விஜய்க்கு வாழ்த்துக்கள். விஜய் சாரின் சினிமா மீது பிரியம் உண்டு. நான் சினிமாவை நோக்கி நகர அவரும் ஒரு காரணம். ஒரு ரசிகனா விஜயை எனக்கு பிடிக்கும். அவரின் அரசியல் நிலைப்பாடு முழுமையாக வெளிப்படும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். யார் வேணும்னாலும் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணலாம். அதை நாம் வரவேற்கத்தான் செய்யணும். அதற்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இயக்குனர் மாரி செல்வராஜ். இறுதியாக இந்த மனிதருக்கு எதிராக பிரம்மாஸ்திரம் ஏவிய மனைவி சங்கீதா. அண்ணனுக்கு எதிராக களம் இறங்கிய ஊடகங்கள் யார் என்ன சொன்னாலும் உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணா, எதையும் நான் நம்ப போவதில்லை. தாவேக அறிவிப்பு. மார்ச் 1ஆம் தேதி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் காலை முதல் மாலை வரை தாவேக செயல் வீரர்களின் கூட்டம். சன் நியூஸ் தேவையற்ற கருத்துக்களையும் பொய் தகவல்களையும் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையில் தலையிட வேண்டாம். வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய். என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போற ஐடியாவே இல்லை அண்ணா. எங்கள் கடைசி நம்பிக்கை நீங்கள்தான் அண்ணா. தலைவா, உங்கள் குடும்ப உறவு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அரசியல் களத்தில் தகுதி குடும்ப உறவை வைத்து நிர்ணயிக்கப்படுவது அல்ல, அதையும் தாண்டியது. எதுவாயினும் மீண்டும் வா தலைவா, பார்த்து கொள்வோம். 200 நாட்களுக்குள் அவர் சந்தித்தவை: கரூர் விவகாரம், சிபிஐ விசாரணை, அரசியலின் அழுத்தம், ஜனநாயக சென்சார் பிரச்சனை, இப்பொழுது விவாகரத்து. உங்களை மாதிரி இவ்வளவு கேவலமான செய்தி சேனலை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. ஒரே தலைப்பில் வித்தியாசமான வீடியோக்களையே போட்டு மக்கள் மனதில் நெகட்டிவிட்டியை பரப்பும் இந்த நியூஸ் சேனல். விவகாரத்து மனு, அவமானம், நடிகையுடன் உறவு, தட்டி கேட்டதால் அதை ஆதரித்தார், பரபரப்பு, திருந்தவில்லை என்று பல தலைப்பில் போட்டு மக்கள் மனதில் நெகட்டிவிட்டியை செய்யும் இந்த நியூஸ் சேனல். ஆணவ கொலைக்கு எதிராக வராத கோபம், தண்ணில மலத்தல கலந்தப்போ வராத கோபம், 7 வயது குழந்தையை கெடுத்து சாக்கடையில் வீசிட்டு போனப்போ வராத கோபம், போலீஸ் கஸ்டடியில் ஒருத்தனை அடிச்சு கொன்னப்போ வராத கோபம், விஜய் மனைவி விவகாரத்து கேட்கும்போது வருதுன்னா திருந்த வேண்டியது நாங்க இல்லடா, நீங்க தான். புரிதல் இல்லாதவர்கள் தாய் தந்தை மனைவி குழந்தைகள் நண்பனாய் இருந்து என்ன பயன் தலைவா? உம்மை நேசிக்க உன்னோடு வாழ நாங்கள் இருக்கிறோம். 2 நாள் கதறுவானுங்க, கதறிட்டு போகட்டும். கரூர் பிரச்சனையில விஜய் வீழ்த்த நினைச்சாங்க, முடியல. பல வாடகை வாய்களை விட்டு பேச வச்சாங்க, அப்பொழுதும் வீழ்த்த முடியல. இப்போ டிவி கேக்கு பெண்கள் சப்போர்ட் அதிகமா இருக்குதுன்னு புதுசா தனிப்பட்ட வாழ்க்கையில கை வச்சிருக்காங்க. இப்பொழுது வீழ்த்த முடியுமாடா? விஜயை விடாமல் துரத்தும் 27. செப்டம்பர் 27 கரூர் மரணம். அக்டோபர் 27 உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சென்னைக்கு வரவழைத்தது. நவம்பர் 27 செங்கோட்டையன் தலைமையில் இணைந்தது. டிசம்பர் 27 ஜனநாயகம் ஆடியோ வெளியீட்டு விழா. ஜனவரி 27 ஜனநாயகம் வழக்கு மீண்டும் விசாரணை. பிப்ரவரி 27 சங்கீதாவின் விவாகரத்து.